நபி ஈசா அலைஹி வசலாம் அவர்களுக்கு வீடோ அல்லது சொந்த இடமோ இல்லாமல் தாழ்மையான துறவரமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கான தகவல்கள் இஸ்லாமிய வரலாறுகள் மற்றும் ஹதீஸ்களில் தெளிவாக கூறப்படுகின்றன. கீழே சில ஆதாரங்களை வழங்குகிறேன். 1. அவர்களின் துறவற வாழ்க்கை. நபி ஈசா அலைஹி வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை உலக வாழ்க்கையின் வினோதங்களையும் சுகங்களையும் புறக்கணித்து முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதை காட்டுகிறது. நபி ஈசா அலைஹி வஸ்ஸலாம் பூமியை தங்குமிடமாகவும் வானத்தை போர்வையாகவும் கொண்டார். அவர் சொத்துக்களால் அதிகம் பாதிக்கப்படவில்லை. அவர் சிறந்த மாதிரி துறவியர். இது பல ஹதீஸ் நூல்களில் கூறப்பட்டுள்ள உவமைவாதமான குறிப்பாக கருதப்படுகிறது. அவர்கள் நபி ஈசா மற்றும் அவரின் மக்கள் துறவரத்தை கடைபிடித்தனர். அவர்கள் இதயங்களில் கருணையும் துறவரத்தையும் நாங்கள் வைத்தோம். இந்த வசனம் துறவரத்தை முன்னிலைப்படுத்தும் ஒரு முக்கிய சான்றாக பார்க்கப்படுகிறது. நபி ஈசா அவர்கள் உலகிய வசதிகளிலிருந்து விடுபட்டு முழுமையாக இறைவனின் வழியில் வாழ்ந்ததாக இது குறிக்கிறது. அல் குர்ஆன் சூரா மாய்தா 5:110. நீ மக்களிடம் பேசினாய் மரியத்தின் மகனே, நான் உன்னுடன் இருந்தேன். இந்த வசனம் நபி ஈசா அலைஹி வஸலாம் தனது வாழ்வின் எல்லா பகுதியிலும் இறைவனின் வழிகாட்டுதலை மட்டுமே பின்பற்றியதை தெரிவிக்கிறது. நபி ஈசா அலைஹி வஸ்ஸலாம் பூமியில் வீட்டுக்கு அல்லது வசதிகளுக்கு பற்று இல்லாமல் அவசியமானவற்றை பயன்படுத்தி மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 4ஆம் தவாமுறை அழைப்பு செயல். நபி ஈசா அலைஹி வஸ்ஸலாம் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை மக்களுக்குள் ஊர் முழுவதும் உலா வந்து இறைவனின் ஒருமை தவ்ஹீத் அழைப்பை பிரச்சாரம் செய்ததில் செலவழித்தார். இது அவரது வாழ்க்கை நிறைய பயணத்தில் இருந்ததை காட்டுகிறது. முடிவுரை. நபி ஈசா அலைஹி வஸ்ஸலாம் வீடில்லாமல் வாழ்ந்தார் என்பது ஹதீஸ்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்களில் அடிக்கோடாக கூறப்பட்டாலும் இதற்கு நேரடி குர்ஆன் ஆதாரம் இல்லை. ஆனால் குர்ஆனும் ஹதீஸ்களும் அவர் மிக எளிமையான துறவரமான இறைவனின் வழியில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததை ஒத்துக்கூறுகின்றன.